இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா இருக்குல்ல, அதுக்கு வந்து சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. என்ன சின்னம்னு கேட்டிங்கன்னா, விசில் விசில் சின்னம். விசில் அடித்தான் குஞ்சுகளுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. சும்மாவே இவங்க கியா கியா கியான்னு கத்துவானுங்க. இதில் வேறு விசிலை கொடுத்துட்டாங்களா, இனி போகிற இடம்லாம் என்ன பண்ணுவாங்க, விசில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போயிட்டு உயி உயி உயின்னு ஊத ஆரம்பிச்சிடுவாங்க. இனி ஊதுறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்டா வேறு சின்னமே கிடைக்கலாடா உங்களுக்கு, விசில் சின்னம் தான் கிடச்சதா? ஸோ சரி, அதை விடுங்க. ராஜா ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார், ப்ரெஸ் மீட் மாதிரி. அதில் வந்து அந்த ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த மாதிரி ஜனநாயகனுக்கு வந்து சர்டிஃபிகேட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, என்ன காரணம், ஏன் இப்படி பாஜக நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அது சென்சார் போர்டில் தான் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணியிருக்கணும், எங்கிட்ட வந்து கேட்குறது நியாயம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அப்படியே அதை முடித்த உடனே அவர் நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார். உடனே ராஜா ஷாக் ஆகிட்டு, அது யூடியூப்பில் 1 மில்லியன் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரே பெருமிதமாக சொல்கிறாரு. அந்த படம் வழங்காத படம், அதெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காரி துப்பிடுவீங்க, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அது. அவர் ஏதோ டைலாகை வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. டைலாக் பேச சொன்னால் சரி, அதெல்லாம் விடுங்க. நேற்று வந்து கோல்டை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு அந்த கிரீன்லேண்ட் வார் ட்ரேடுன்னு அதில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் நேற்று நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்ல வந்தேன். அது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. அது 24 கேரட் கோல்டெலாம் தான் நான் ஒன்று அதோட ரேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். 24 கேரட் இருக்குது, 22 கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் 18 கேரட் இருக்குது. இந்த மாதிரி அதிலே கேரட் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கேரட் குறைஞ்சிக்கிட்டே வர்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றும் கிடையாது. 24 கேரட்டுங்கிறது 24ல் 99.99% வந்து பியூர் கோல்டு இருக்கும், ப்ளஸ் 0.01% மட்டும் மற்ற இந்த காப்பர், ஜிங்க் இதெல்லாம் கலப்பாங்க. அது மாதிரி தான் 24லேருந்து 22, 18, 14 அப்படின்னு படிப்படியாக குறையிறது வந்து என்னென்னா, அதில் வந்து ஆட் ஆகிற அந்த காப்பர், ஜிங்க்கு மற்றும் சில பொருள்கள், சில்வர் கூட சேர்ப்பாங்க. இந்த மாதிரி சேர்க்குறப்போ அதோட பியூரிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கோல்டோட அளவு கம்மியாகிக்கிட்டே வரும். இதனால தான் 24 கேரட் 22 கேரட் அந்த மாதிரி சொல்கிறது. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, இப்போ 24 கேரட் தான் நம்ம எல்லாருமே தங்கம் வாங்குறதா இருந்தால் அது வாங்கினா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, இப்படி ஏறிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வாடகை நகையெல்லாம் விற்பாங்க. இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து நகை வந்து ஒரு கடையில் போயிட்டு, நாங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இந்த நகையை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெபாசிட் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு, அந்த நகையை நீங்கள் அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு ஃபுல்லாக போட்டுட்டு திரும்ப கொடுத்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்டு திரும்ப கொடுத்துருவாங்க. அன்றைக்கான சார்ஜ் எவ்வளவோ, இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு ஒரு சார்ஜ் அவங்க வைக்கிறாங்கன்னா அந்த சார்ஜ் அவங்க நம்ம கொடுத்துடணும். இப்படி தான் அந்த வாடகை வந்து வேலை செய்யும். இப்போ இந்த இதில் வந்து 24 கேரட்டுக்கெலாம் இனிமேட்டு வாடகைலாம் கொடுப்பாங்களா என்னன்னே தெரியாது. நம்ம இனிமேல் வாடகை வாங்குறதா இருந்தாலே 18 கேரட் 14 கேரட் தங்கம் தான் நம்மளால் வாடகைக்கே வாங்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கோல்டு ரேட் ஏறிச்சுன்னு நான் நேற்று சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் அதை நேற்று சொல்ல முடியல. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்களே, செம்ம ஃபன்னாக கண்டென்ட் பண்ணுறாங்கப்பா. அவங்கள மாதிரிலாம் கண்டென்ட்லாம் இப்போது வந்து காமெடி மீடியம்னா அது இன்ஸ்டாகிராம் தான். டிவி சேனல்லாம் போயிடுச்சு. முந்தி மாதிரிலாம் நம்ம வடிவேல் காமெடி, விவேக் காமெடி, செந்தில் கவுண்டமணி காமெடி, இப்போ சந்தானம் லேட்டஸ்ட்டாக வந்த சந்தானம் காமெடி, அது அவ்வளோதான். ஒரு 2018 வரைக்கும் தான் அந்த காலகட்டம்லாம். இந்த கொரோனா வந்துச்சு, மொத்தம் மீடியமே எல்லாமே மாறி போச்சு. இனிமேட்டு ஃபுல்லாக மொபைல் தான். மொபைலில் தான் எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, படங்கள், ஷார்ட் ஃபிலிம்கள் ப்ளஸ் வெப் சீரீஸு இதெல்லாமே கூட இனிமேட்டு வெர்டிக்கலாக நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், ஃபோனுக்கு மொபைலுக்குன்னே நாங்கள் தனியாக பிரத்யேகமாக ஷூட் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் தகவல்லாம் வெளியில் வருது. இப்படிலாம் இருக்குது. நம்ம டிஜிட்டல் வந்து டெக்னாலஜி மாற 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 எப்படிலாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி நம்மளோட ஒர்க்கை மாற்றுற மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். நான் இன்னும் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டால் எனக்கு இன்னும் நல்லா ரீச் கூட கிடைக்கலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் லாங் வீடியோ ஃபார்மேட்ஸு நம்ம இப்போது நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த எல்லா நேரமும் என்னால் 30 செகண்டில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. இந்த மாதிரி நான் நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து லாங் ஃபார்மேட்டு தான் நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்கள் கூட கனெக்ட் ஆகணுன்னா நான் இப்படி டீட்டெயில்டாக ஸ்லோவாக மெதுவாக ஒன்று ஒன்றா பேசினா தான் என்னால் பேச முடியும். இந்த மாதிரிலாம் இருக்குது.
என்ன நம்ம டெக்னாலஜி அதெல்லாம் வந்தாலும் லாங் ஃபார்மெட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நம்ம எப்பயுமே வேல்யூ பண்ணி ஆகணும். ஓகே, இதுக்கு போக வேறு ஏதாவது டாபிக் இருக்கா? கோல்டு ரேட்டு அது சொல்லியாச்சு, கோல்டு நேற்றே பேசியாச்சு. டிவி கேக்கு இது கொடுத்துருக்காங்க. ஆமாம், டிடிவி தினகரன் இருக்கார், அவர் வந்து இங்கே தாவிட்டாராமே, ஏஐஏடிஎம்கே அதிமுகவுக்கே திரும்ப தாவிட்டாராமே. கேட்டால் நாங்கள் அங்காளிக பங்காளிக சண்டை போட்டுக்குருவோம், திரும்ப சேர்ந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்துட்டாராமே. இதனால் ஏடிஎம்கேவுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா சவுத் ரீஜியனில் இருக்கிற அவங்க அந்த காஸ்ட் ஓட்டெல்லாம் டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் இன்னும் இருக்குது. அந்த ஓட்ஸ்லாம் இன்னுமே ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் இன்றைக்கி வந்துச்சு. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்களே, அவங்களோட தமிழர் தேச கட்சி ஒரு கட்சி, அதில் வந்து அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்டிஏ கூட்டணி, நம்ம பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியில் இருந்தார். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, அந்த கூட்டணியிலேருந்து நான் விலகி நான் திமுக கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதில் என்ன ஒரு சோகம்னா, பாஜக வந்து அவங்க சொன்ன எந்த கோரிக்கையுமே ஏற்றுக்கலை, நிறைவேற்றலை, அவங்க சொல்கிறதே மதிக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பாஜகவோட எண்ணம் செயல்லாம் எப்படி இருக்குன்னா, அவன் சொல்கிற மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவன் மேலே இருக்கான், அவன் ஒன்றியத்தில் இருந்துக்கிட்டு அவன் என்னன்னாலும் சொல்லுவான், நம்ம அதை கேட்கணுன்ற மாதிரி அவன் பண்ணுவான். நீங்கள் எங்கே உங்களோட வேல்யூ வந்து உங்களோட மதிப்பு எங்கே வந்து தரப்படுதோ அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு. அதனால் நீங்கள் இப்போது டிஎம்கேக்கு போயிருக்கீங்க, நல்ல விஷயந்தான். டிடிவி தினகரன் தான் கடைசியில் திரும்ப மறுபடியும் நான் பழைய குடோனுக்கே போகிறேன்ற மாதிரி ஏடிஎம்கேக்கு போயிட்டார். இன்னுமே நிறைய பேர் கட்சிகள் மாறுறது, தாவறது, கூட்டணி சேர்றது, பிரிகிறதுன்னு நடக்கும். தேர்தல் டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ தான் தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் 2026 யார் ஜெயிக்கிறான்ட்டு.